செல்போனில் பாட்டு கேட்டபடி தண்டவாளத்தை கடக்க முயன்றவர் ரயில் மோதி பலி. செல்போனில் பேசிக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்றதால் விபத்து. சார்ஜ் போட்டபடி செல்போன் பேசியதால் போன் வெடித்து சிதறல் என தினமும் ஊடகங்களில் செல்போனால் ஏற்படும் விபரீதம் குறித்து செய்திகள் வருகிறது. அதன் ஒரு பகுதிதான் வேளச்சேரியில் வடமாநில வாலிபர் உயிரிழந்ததும். செல்போனுக்கு சார்ஜ் போட்ட நிலையில் காதில் ஹெட்செட் மாட்டிக்கொண்டு பாட்டு கேட்ட பில்லோ ரியாங் என்ற வாலிபரின் உடலில் மின்சாரம் பாய்ந்ததால் அவர் உறக்கத்திலேயே உயிரை இழந்தார். சார்ஜ் போட்டபடி போனை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள்தான் என்ன விளக்குகிறார் நரம்பியல் துறை டாக்டர் லட்சுமி நரசிம்மன். இப்போ சார்ஜ் போட்டுக்கிட்டே காதுல இயர்போன்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு கேட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு குறிப்பிட்ட லெவல்ல டிஷ்யூ ஹீட் அதிகமாயிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேல ஹீட் அதிகமாகும் போது பர்ன்ஸ் வரும். ரெண்டாவது, அதே கரண்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா அங்க இருக்கிற திசுக்கள்லாம் இறந்து போய் அதுல இருந்து ரத்த கசிவோ இல்ல ரத்தத்து மூலமா அந்த கரண்ட் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா கார்டியக் அரெஸ்டோ இல்ல நரம்புகள்லாம் பாதிச்சு சில சமயம் இந்த கரண்ட் தண்டுவடம் மூளை முதலிய இடத்துக்கெல்லாம் கூட போகலாம். சார்ஜை போட்டுக்கிட்டு பேசுறதோ, சார்ஜை போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு அதை பத்தி மறந்துடுறதோ, படுக்கைக்கு பக்கத்திலேயே வச்சுட்டு சார்ஜை போட்டுட்டு அதை பத்தி மறந்துடுறதோ, ஈவன் தோ அது மில்லி ஆம்ப்ஸ்ல இருக்கக்கூடிய கரண்டா இருந்தாலும் கரண்ட்டை ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணாதான் உயிரிழப்பெல்லாம் இல்லாம தடுக்கலாம். முடிந்த அளவு தரமான சார்ஜர்களை பயன்படுத்துவதோடு அதிக நேரம் போனுக்கு சார்ஜ் போடுவதை தவிர்க்க வேண்டும் என்கிறார் செல்போன் பழுது நீக்குபவர். ஒரிஜினல் பேட்டரி ஒரிஜினல் சார்ஜர் யூஸ் பண்ணா கூட அப்படியே சார்ஜர் போட்டுட்டு விட்டுறாதீங்க. கரெக்டா ஒரு 95% மேல எந்த போனுக்கும் சார்ஜர் போடக்கூடாது. அதே மாதிரி ஒரு 20க்கு கீழவும் விடாதீங்க. அதே மாதிரி நைட்ல சார்ஜர் போட்டு காலைல எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நைட்ல சார்ஜர் போட்டா பவர் சப்ளை ஒரே ஈவனா வராது வீட்டுக்கு. பவர் சப்ளை கொஞ்சம் அதிகமா வந்தாலும் உங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்க போனை பார்க்க போறது இல்ல. போனை தனியா வச்சு நீங்க மட்டும் தூங்குவீங்க. சப்ளை ஆயிடுச்சுன்னா பல்ஜ் ஆயிடும். பேட்டரி பல்ஜ் ஆயிடுச்சுன்னா உடனே வெடிச்சிடும். அதே மாதிரி பவர் பேங்க்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணும்போது ஒரு சேஃப்டிக்கு இப்போ கால் பண்ணோம்னா ஒரு 10 நிமிஷம் போடுறீங்களா பவர் பேங்க்ல சார்ஜ், அதோட நிறுத்திங்க. போட்டு அப்படியே பேக்ல விட்டு ஃபுல் பண்றவங்க போட்டுறது, பவர் பேங்க பாக்கெட்ல போட்டுறது, ஜீன்ஸ்ல போட்டு தொட பக்கத்துல டைட்டா வச்சுட்டு போகாதீங்க. ஹீட் ஒரே ஈவனாலாம் வராது. பவர் பேங்க் பவர் சப்ளை கொஞ்சம் அதிகமா போனா கூட ஓவர் ஹீட் ஆயிடும். எல்லாம் லித்தியம் பேட்டரி. ஹீட் ஆச்சுன்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஹீட் ஆச்சுனாலே பல்ஜ் ஆயிடும். இப்போ வர எல்லா பேட்டரியுமே லித்தியம் பேட்டரி. பழைய பேட்டரிலாம் நார்மல் பேட்டரி. இப்போ வரதெல்லாம் அப்படி கிடையாது, இன்பில்ட் இல்ல விட்டுட்டான். அதனால முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியா யூஸ் பண்ணுங்க.